கிறிஸ் இயேசுவில் மிகவும் பிரியமான ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்களே, ஆகஸ்ட் 22 அரசியான தூய கன்னிமரியாளுடைய நினைவை திருச்சபை கொண்டாடுகிற வேளையிலே ஏன் அன்னை மரியாளை அரசி என்று அழைக்க வேண்டும்? ஒரு சில வரலாற்று பின்னணிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் ஒரு பெரிய விசுவாச கோட்பாட்டினை பிரகடனம் செய்கிறார். என்ன கோட்பாடு என்றால் இமாக்குலேட் கன்செப்ஷன், அமல உற்பவி என்கிற விசுவாச கோட்பாட்டினை பிரகடனம் செய்கிறார். அன்னை மரியாள் அமல உற்பவி, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவர் என்கிற விசுவாச கோட்பாட்டினை அவர் பிரகடனம் செய்கிறார். இந்த கோட்பாட்டினை அறிவித்த பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மரியாள் பிரான்ஸ் நகரிலே இருக்கிற லூர்து நகரிலே, பிரான்ஸ் தேசத்தில் உள்ள லூர்து நகரிலே மசபியல் என்னும் குகையிலே 14 வயது நிரம்பிய சிறுமிக்கு பெர்னதெட் சுபிரு என்கிற அந்த சிறுமிக்கு காட்சி தருகிறார். அந்த காட்சியின் வேளையிலே பெர்னதெட் சுபிரு அன்னையை பார்த்து, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கிற பொழுது அன்னை வியப்பூட்டும் விதமாக நாமே அமல உற்பவம் என்கிற தன்னுடைய பெயரை, இம்மாக்குலேட் கன்செப்ஷன் என்கிற தன்னுடைய பெயரை அவர் அறிவிக்கிறார். 1916ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டிலே பாத்திமாவிலே ஆடு மேய்க்கிற 3 சிறுவர்களுக்கு அன்னை காட்சி கொடுக்கிறார். 1917ஆம் ஆண்டு 6 முறை அன்னை தோன்றுகிறார். அப்படி கடைசியாக தோன்றுகிற பொழுது 70,000 மக்கள் கூடியிருக்கிற அந்த இடத்துல அன்னை காட்சி கொடுக்கிறார். அன்றைக்கு பொழிந்து கொண்டிருந்த அந்த மழை நிறுத்தப்படுகிறது, சூரியன் கீழே இறங்குகிறது. மிகப்பெரிய ஒரு புதுமையை அன்றைக்கு மக்கள் அனுபவித்தார்கள். இதனுடைய பின்னணியில திருச்சபையினுடைய தந்தைகள், சர்ச் ஃபாதர்ஸ், பழைய ஏற்பாட்டையும் புது ஏற்பாட்டையும் கூர்ந்து கவனிக்கிற விதமாக சாலமோன் அரசர், திருப்பார் 127 எடுத்துக்கொண்டு, சாலமோன் அரசர் பாவம் செய்தாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து காட்டுகிறவராக இருக்கிறார் என்று திருச்சபை தந்தைகள் சொல்லுகிறார்கள். எவ்வாறு திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை, மெசியாவினுடைய வருகையை முன்குறித்து காட்டினாரோ, அதுபோல சாலமோன் அரசர் அமைதியின் அரசர், ஆலயம் எழுப்பின ஒரு அரசர் என்று திருச்சபையினுடைய தந்தைகள் கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளம் என்று இறையியலாளர்களும் திருச்சபை தந்தைகளும் அறிவிக்கிறார்கள். அதனுடைய பின்னணியிலே புனித அகுஸ்தின் அவர் கூட தன்னுடைய விளக்க உரையிலே அவர் சொல்லுகிற பொழுது எவ்வாறு சாலமோன் அரசர் இயேசு கிறிஸ்து முன்குறித்து காட்டினார் என்பதை தன்னுடைய விளக்க உரையில சொல்லுகிற பொழுது, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான புதிய சாலமோன் அரசர், இஸ் அ நியூ சாலமோன் என்று சொல்லுகிறார். ஒரு பீஸ் மேக்கர், அமைதியின் அரசர் என்று சொல்லுகிறார். அதே போல பழைய ஏற்பாட்டிலே அந்த சாலமோன் ஆலயத்தை கட்டி எழுப்பியது போல புதிய ஏற்பாட்டிலே இந்த இயேசு கிறிஸ்து உடலாகிய தன் ஆலயத்தை அவர் கட்டி எழுப்புவதையும், குறிப்பாக மறையுடலாம் திருச்சபையை ஆலயமாக கட்டி எழுப்புவதையும் இறையியலாளர் அகுஸ்தின் அவர்கள் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, 1 அரசர் நூல் புத்தகம் 2வது அதிகாரம் 19-20 நாம் பார்க்கிறோம். சாலமோன் அரசர் அவர் அமர்ந்திருக்கிற பொழுது அவருடைய தாய் பெத்சபா அவர்கள் அவரை அணுகி வருகிறார்கள். அதோனியா என்பவருக்காக பரிந்து பேச வேண்டும் என்று வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது இந்த சாலமோன் அரசர் எதிர்கொண்டு வந்து தன் அரியணையிலிருந்து கீழே இறங்கி வந்து தன் தாயை அழைத்து கொண்டு வலப்புறத்திலே அவருக்கு இடம் அமரச் செய்து அவருக்குரிய மரியாதை கொடுக்கிறார். இதைதான் திருச்சபை தந்தையர்கள் ஒப்பிடுகிறார்கள். அரசி என்று சொல்லுவது யாரை குறித்து என்றால் அரசனுடைய மனைவியை அல்ல, மாறாக அரசனுடைய தாயை தான் நாம் அரசி என்று அழைக்கிறோம். அப்பொழுது சாலமோன் அரசருடைய தாய் அரசி என்றால், சாலமோன் அரசர் அவ்வளவு மகத்துவமும் மாண்பும் தன் தாய்க்கு கொடுத்தார் என்றால், நாம் கிறிஸ்துதான் அரசர், கிறிஸ்துதான் இந்த உலகத்தின் அரசர் என்று நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, நம்புகிற பொழுது, அதே இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கும் உரிய இடத்தை கொடுப்பார், தன் தாயின் பரிந்துரைக்கு செவிசாய்ப்பார் என்று திருச்சபை நம்புகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 12ஆம் பத்திநாதர் நாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடினோமே, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் இந்த மன்னக வாழ்வை நிறைவு செய்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று. அந்த விழாவினை தொடர்ந்து 1954ஆம் ஆண்டு 4 ஆண்டுகள் கழித்து அதே 12ஆம் பத்திநாதர் ஒரு திருத்தூது மடலை நமக்கு திருச்சபை கொடுக்கிறார். என்ன திருத்தூது மடல்? அதுதான் இன்றைய நாளுக்குரிய ஒரு அடித்தளமாக அமைகிறது.
த குயின் ஆஃப் ஹெவன் என்று சொல்லி அன்னை மரியாள் விண்ணக அரசி என்று சொல்லி அந்த மிகப்பெரிய ஒரு திருத்தூது மடலை இந்த திருச்சபை கொடுக்கிறார். இது எப்பொழுது நிகழ்கிறது? அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 1954ஆம் ஆண்டு இந்த திருத்தூது மடலை வெளியிடுகிறார். இந்த விழாவை தொடக்கத்தில் மே மாதம் 31ஆம் தேதி அதை குறிப்பிட்டிருந்தாலும் பின்பு வந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் 1969ஆம் ஆண்டு இந்த விழாவினை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு அதை தள்ளி வைத்து விட்டார். அதாவது அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஏறி சென்ற அந்த விழாவுக்கு 8 நாளுக்கு பிறகு இந்த விழாவை அவர் நகர்த்தி வைத்தார். இதுதான் ஒரு சிறிய வரலாறாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகள், அந்த திருத்தூது மடலிலே 12ஆம் பத்திநாதர் அவர்கள் அழகாக சொல்லுகிறார், as queen Mother Mary not only intercedes on our behalf, she also acts as son's mediator. ஒரு அரசியாக நமக்கு பரிந்து பேசுபவராக மட்டுமல்லாமல் தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் அருகாமையிலே நின்று அவருக்கு உதவி செய்கிற அந்த மீட்பின் திட்டத்திலே உதவி செய்கிற இணை மீட்பராகவும் இருக்கிறார். அரசியாக இருக்கிறார், நமக்கு தன் மகனுக்கு இணை மீட்பராக அவர் இருக்கிறார் என்று 12ஆம் பத்திநாதர் சொல்லுகிறார். மேலுமாக 12ஆம் பத்திநாதர் சொல்லுகிற பொழுது, இந்த விழாவின் நாளை குறித்து சொல்லுகிற பொழுது, நமக்கு ஒரு தாய் இருக்கிறார், மதர். அந்த தாய் விண்ணகத்தில் இருக்கிறார், அந்த தாய் அரசியாகவும் இருக்கிறார் என்று மிகப்பெரிய ஒரு பூரிப்பை நமக்கு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அரசியான கன்னிமரியாளுடைய இந்த விழா நாளிலே நம்முடைய குடும்பத்தின் அரசியாக இந்த தாய் இருக்கிறார். அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். பல்வேறு நிலைகளிலே விழுந்து கிடக்கிற நாம் நம்முடைய குடும்பங்களை அரசியான தூய கன்னிமரியாளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாளுடைய வல்லமையான பரிந்துரையில் ஒப்பு கொடுப்போம். தன் மகன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அரசரிடத்தில் அவர் விடாமல் பரிந்து பேசுவார். நாம் ஜெபிப்போம். என் தாயும் தன்னிவான கடவுளே, இதோ அரசியான தூய கன்னிமரியாளுடைய இந்த விழா நாளிலே இந்த உலக திருச்சபைக்காக, திருத்தந்தையருக்காக, திருத்தந்தை லியோ அவர்களுக்காகவும், ஆயர்களுக்காகவும், இந்த திருச்சபை வழிநடத்துகிற தலைவர்களுக்காகவும், இறை மக்களுக்காகவும், விசேஷமாக நோயுற்றிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக, தொல்லை, வாதை, கஷ்டம் போன்ற மன நெருக்கடிக்கு உள்ளாகி அழுகையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக அம்மா மாதாவே உம்மிடம் பரிந்து பேசுகிறோம். இந்த பிள்ளைகளை உம் பாதத்தில் கொடுக்கிறோம். நீயே அரசியாக நின்று இவர்களுக்காக உன் மகனிடத்தில் பரிந்து பேசும். எங்கள் கண்ணீர் கனவாய் நின்று பிரலாபத்தெழுதி எங்களை நீரே காத்திருவீராக. எம்முடைய எல்லா இன்ப துன்பங்களையும் உம்முடைய பாதத்தில் கொடுக்கிறோம். அம்மா மாதாவே பொறுப்படுத்திக் கொண்டு உன் மகனிடத்தில் இடைவிடாமல் எங்களுக்காக பரிந்து பேசும். அரசியான தூய கன்னிமரியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த யூடியூபிலே ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூபில் இணைந்திருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்னை மரியாள் உங்களுக்காக பரிந்து பேசட்டும். நாம் சந்திப்போம். அலையொளிரருணனையணிந்திடுமா மணிமுடி மாமரினி, அலையொளிரருணனையணிந்திடுமா மணிமுடி மாமரினி, வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி, வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி, கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீ எல்லோ காலமும் காத்திடுவாய். அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினே.